My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸில் மெடிக்கல் MBBS BDS இது போன்ற மருத்துவ படிப்புகளில் சேரணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒரு சிலருக்கு தேவையாக இருக்குது. இப்போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்க்குரிய லிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபார் MBBS BDS ஆயுஷ் கோர்சஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து மெடிக்கல் அப்படிங்கிற டேர்மில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ராசஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க்கை நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் வில் பி ஏபிள் டு ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும், யாரெல்லாம் வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். அதே நடைமுறை தான் இந்த வருஷமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. செகண்ட், தமிழ்நாடு CBSEயில் படித்த மாணவர்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நீங்கள் CBSE போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடுகளில் CBSE போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்களும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. ஸோ CBSE போர்டு இன் தமிழ்நாடு, இன் அதர் ஸ்டேட்ஸ் as well as abroad, நீங்கள் எங்கே பண்ணியிருந்தாலும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. அட் த சேம் டைம், இந்தியாவில் நீங்கள் ICS சிலபஸில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. அப்போ யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டு மாணவர்கள் அல்லது மாநிலத்தில் போய் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த மாநிலத்தினுடைய போர்டில், இப்போ கர்நாடகா ஸ்டேட் போர்டு, கேரளா ஸ்டேட் போர்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அதர் ஸ்டேட்னுடைய அந்த கன்சர்ன்டு ஸ்டேட்னுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். அப்ராடில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க நீங்கள் CBSE இல்லாமல், ICS இல்லாமல் வேறு போர்டில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, CBSE தவிர்த்து வேறு போர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் கட்டாயம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நம்மளுடைய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய எலிஜிபிலிட்டி லிங்க் அப்ளை ஆன்லைன் சொல்லியிருக்கு, அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுடைய ஸ்கூலில் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்துருக்கணும், ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்குரிய டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை போஸ்ட் பண்ணலாம். நிறைய மாணவர்கள் கேட்குறீங்கிற பட்சத்தில், பிகாஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ், இதை நம்ம பெருசாக இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம். இல்லை நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னா கீழே போடுங்க, நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ அப்ளை ஃபார் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ண வேணாங்கிறத தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவையோ அந்த மாணவர்கள் எல்லாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அட் த இயர்லியஸ்ட் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் அட் எனி டைம் வி மைட் ரிசீவ் அ நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் MCC as well as ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. பட் ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அந்த மாணவர்களுக்கு மட்டும் தேவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 1-to-1 மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு தேவை. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது, நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, எனக்கு கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் அப்பப்போ வரக்கூடிய சந்தேகங்களை எனக்கு தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், வி வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. இந்த கவுன்சிலிங் கைடன்ஸுக்கு நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட டேட்டெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இட்ஸ் பெய்ட் சர்வீஸ். விருப்பமுள்ள மாணவர்கள் அந்த பெய்ட் சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட்.